ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு லஞ்சுக்கு ஹர்ஷாக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வல்லாரக்கீரை ரைஸும் அவனுக்கு சைட் டிஷ்ஷா எக் ஆம்லெட்டும் வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒயிட் சுண்டல் தான் வச்சிருந்தேன். அவன் மார்னிங்கே சொன்னான் கீரை எடுக்கும் போதே, அம்மா எனக்கு கிரீன் கலர் ரைஸ் வேண்டாம், எனக்கு பிங்க் ரைஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அவன் பேச்சு கேட்டு டெய்லியுமே பீட்ரூட் செஞ்சு கொடுக்க முடியும், அதனாலதான் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வல்லார கொடுத்தேன். அவனுக்கு டெய்லி ஒரு கலர்ன்ற மாதிரி மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நான் மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணிருந்தேன். எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும், மீஷோல ஆர்டர் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா மத்த ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணாக்கா மீஷோல வந்து ரேட் கம்மி இல்ல, சோ வந்து நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட்லயே தான் நான் இதை பண்ணேன். பட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு காம்போ பேக் தான். 2 பாட்டில், அதுக்கேத்த மாதிரி கேப், அப்புறம் அந்த ஃபில்டரும், அதோட அந்த பாட்டில் பிரஷும் கொடுத்திருந்தாங்க. நான் ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு இது வந்துச்சா, சோ ரேட் என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல எக்ஸாக்டா. நான் அப்புறமா உங்களுக்கு ரேட் பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்னு இருக்கு, பட் அது வந்து பிளாஸ்டிக். அது வந்து நான் பிளிப்கார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லா இல்ல, எனக்கே பிடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் அது கிளாஸ் நினைச்சிட்டு அதை ஆர்டர் போட்டேன். கடைசியில பார்த்தா அது பிளாஸ்டிக்கா தான் இருந்தது. சோ அதனாலதான் நான் அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் கரெக்டா இந்த வாட்டி டீடைல்ஸ் ஒழுங்கா படிச்சுட்டு ஆர்டர் பண்ணேன். நீங்களும் எதனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது டீடைல்ஸ் ஒழுங்கா படிச்சிருங்க. என்ன மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க.